Malaysia, Kuala Lumpur and Langkawi for just 19,999. Book now with KVG Trips. We make happy holidays. Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for engineering, agri, arts and science courses. Apply online. க்ளோஸ் டு மை ஹார்ட்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. இதே மாதிரி நாங்கள் எல்லா வருஷம் பொங்கல், தீபாவளி எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் 4 பேரும் ஒரே மாதிரி எப்பயுமே நின்று ஃபோட்டோ எடுத்து பழக்கம். ஸோ இந்த வாட்டி அப்பா ஃபாதர்ஸ் டேக்கு இல்லாதனால கஷ்டமாக இருக்குது. பட் இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. இது வந்து மலேசியா ஃபேன் எப்படியாவது இதை ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட கொடுத்துடலான்னு சொன்னார். ஆக்சுவலி நாங்கள் அங்கே பார்க்குற அவரோட பிக்சர் வந்துட்டு ஆஸ் அ கிரேட் லீடர், கிரேட் ஹஸ்பண்ட் அண்ட் கிரேட் ஃபாதர். ஸோ ஃபாதர்ஸ் டேக்கு இது கொடுக்கறது வந்துட்டு வி ஆர் வெரி கிளாட் தட். ரொம்ப அழகாக இருக்குது, ரியலிஸ்டிக்காக இருக்குது, உயிரோட்டமாக இருக்குது. அதனால் வந்து இது எனக்கு புகைப்படம் மாதிரியே தெரியல. டவுனாக இருக்கும் போது, ஒரு லோவாக இருக்கும் போது, அப்பா கூட இருக்கும் போது அவர்கிட்ட ஒன்று பேசும்போது அது வேறு. அவர் இல்லாத போது அது கண்டிப்பாக மிஸ் ஆகும். அண்ட் ஹாப்பியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இது அப்பா கிட்ட தான் சொல்கிறது. ஒரு துக்கமாக இருந்தாலும், ஒரு சேடாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அப்பா கிட்ட தான் சொல்கிறதா இருந்துச்சு. இப்போ அவர் இல்லாத போது கஷ்டமாக இருக்குது. யாருக்கு அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவோம், பட் ஸ்டில் ஒரு ஃபாதர் ஃபிகராக ஒருத்தர் இல்லையே. ஒரு கேப்டன் நினைவகமாக ஒரு இடத்தை உருவாக்கும் பொழுது இதுவரைக்கும் கேப்டனுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் கொடுத்த அத்தனை நினைவு பொருட்களையும் அந்த இடத்துல வச்சு அதை ஒரு நினைவகமாக உருவாக்குகின்ற ஒரு ஐடியாவும் இருக்கு. அந்த வகையில் இந்த படம் மிக மிக முக்கியமான ஒரு இடத்தில் நிச்சயமாக வைக்கப்படும். ரிவீல் பண்ணிடலாம். ஆமாம், கண்டிப்பாக எடுத்துடலாம். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும். இது வந்து மலேசியா ஃபேன் அவருக்காக ஆக்சுவலி எப்படியாவது இதை ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட கொடுத்துடலான்னு சொன்னார். ஆக்சுவலி ஸோ யூஸ் பண்ண கலரும் வந்து ராயல். ஸோ அவர் மாதிரி நாங்கள் அங்கே பார்க்குற அவரோட பிக்சர் வந்துட்டு ஆஸ் அ கிரேட் லீடர், கிரேட் ஹஸ்பண்ட் அண்ட் கிரேட் ஃபாதர். ஸோ ஃபாதர்ஸ் டேக்கு இது கொடுக்கறது வந்துட்டு வி ஆர் வெரி கிளாட் தட். உங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குது, பெயிண்டிங் ரியலிஸ்டிக்காக இருக்குது, ஒரு உயிரோட்டமாக இருக்குது. அதனால் வந்து இது எனக்கு புகைப்படம் மாதிரியே தெரியல, லைவாக இருக்கு ஃபோட்டோ. இது யார் வரைஞ்சாங்க? நீங்கள் தான் வரைஞ்சிங்களா? ஆல் த வெரி பெஸ்ட். மிக சிறப்பாக வரைஞ்சிருக்கீங்க. எனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து தந்தையர்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து மலேசியா வந்து கேப்டனோட எவ்வளவு தூரம் கனெக்டட்னு தெரியும். அங்க வந்து நிறைய ஸ்டார் நைட்ஸ்ல நடத்தியிருக்காங்க. கண்டிப்பா மலேசியா பத்தி, அந்த ஊர் தமிழர்கள் பத்தி சில விஷயங்கள் பகிர்ந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, கேப்டன் கூட நான் மலேசியாவுக்கு பல முறை சென்றிருக்கிறேன். என் மகன் சண்முக பாண்டியனுடைய முதல் திரைப்படம் சகாப்தம் மலேசியாவில் தான் வந்து ஷூட்டிங்கே எடுத்தாங்க. பல முறை நமது அன்புக்குரிய மலேசிய வாழ் தமிழர்களோட பழகக்கூடிய பல்வேறு விதமான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. மலேசியாவுக்குள்ளே நம்ம போயிட்டாவே தமிழ்நாட்டில் இருக்கிறோமா மலேசியாவில் இருக்கிறாமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும். அந்த அளவு வந்து நம்ம மக்கள் வந்து கேப்டன் மீது மிகப்பெரிய அன்பும் பாசத்தை நான் வந்து பார்த்துருக்கேன். எனவே இங்கேயும் கேப்டன் மறைந்து 5-6 மாதம் ஆகிருக்கு. இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான மலேசியர்கள் கேப்டன் கோவிலுக்கு வந்து அவங்க வந்து தரிசிச்சுட்டு போயிருக்காங்க. எனவே ஒட்டுமொத்த மலேசிய வாழ் தமிழர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக, கேப்டன் சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி ஒரு ஃபேமிலி பிக்சர் வந்து டிஜிட்டலைஸ்டும் வந்து இதில் இருக்குது. ஆக்சுவலி கையிலே இருக்குது, டிஜிட்டலாகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாதர்ஸ் டே அது மாதிரி ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபாதர்ஸ் டே அப்பா இல்லாமல். ஸோ ஹவ் எமோஷனல் யூ ஆர்? இது வெரி டச்சிங். எனக்கு இது ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. இதே மாதிரி நாங்கள் எல்லா வருஷம் பொங்கல், தீபாவளி எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் 4 பேரும் ஒரே மாதிரி எப்பயுமே நின்று ஃபோட்டோ எடுத்து பழக்கம். ஸோ இந்த வாட்டி அப்பா ஃபாதர்ஸ் டேக்கு இல்லாதனால கஷ்டமாக இருக்குது. பட் இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது ஐ எம் வெரி ஹாப்பி டு see that. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். எப்பயுமே பார்த்தோம்னா ஃபேமிலி ஃபோட்டோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற போது எல்லாருமே நாங்கள் மேட்சிங் ட்ரெஸ் போடுவோம். அந்த ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன் அந்த மேட்சிங் ட்ரெஸ் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்தோம். அந்த வகையில் பார்த்தா எல்லாமே த ராயல் ப்ளூ, அந்த ராயல் ப்ளூவில் நீங்கள் வந்து அந்த பெயிண்டிங்கை கொடுத்துருக்கீங்க. சண்முக பாண்டியன் மட்டும் கோல்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ த ராயல் ப்ளூ ட்ரெஸ், அதுவும் கேப்டனை இப்படி பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு நேராக பார்க்குற மாதிரி இருக்குது. மிக அருமையாக வரைஞ்சிருக்கீங்க படத்தை. இது படமாக நான் நினைக்க மாட்டேன்,
இது வந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றாக அமைந்த ஒரு காவியமாக தான் இதை நான் பார்க்குறேன். எனவே உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்து. நீங்கள் எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்கிறதும் தெரியுது மேம். ஏன்னா நம்ம இங்கே வந்து பார்க்குறப்ப வந்து ஃபேன்ஸ் கொடுத்த சாரோட ஃபோட்டோஸ் கூட அங்கங்கே வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது எவ்வளோ தூரம் ஃபேன்ஸோட உழைப்பை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்கிறதும் தெரியுது. கண்டிப்பாக. இது மட்டும் இல்லை, இங்கே கொஞ்சம் சின்ன இடமா இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபோட்டோஸ் தான் நாங்கள் வச்சுருக்கோம். இன்னும் பிற்காலத்தில் ஒரு கேப்டன் நினைவகமாக ஒரு இடத்தை உருவாக்கும் பொழுது இதுவரைக்கும் கேப்டனுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் கொடுத்த அத்தனை நினைவு பொருட்களையும் அந்த இடத்துல வச்சு அதை ஒரு நினைவகமாக உருவாக்குகின்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. அந்த வகையில் இந்த படம் மிக மிக முக்கியமான ஒரு இடத்தில் நிச்சயமாக வைக்கப்படும் அப்படின்றத இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு மேலே கேப்டனுடைய ஆஃபீஸில் இதை உடனே நாங்கள் வச்சுருவோம். பிற்காலத்தில் கேப்டன் நினைவகத்தில் இந்த புகைப்படம் ஒரு முக்கிய இடத்தில் நிச்சயம் வைப்போம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த பெயிண்டிங் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் சொன்னல, அது வந்து வெரி ஸ்பெஷல் டு மை ஹார்ட். ஏன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு ஜென்ரலாகவே இந்த கேரிகேச்சர்ஸ் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னோடய ஃபோட்டோவும் இந்த மாதிரி நான் ஒரு 2-3 பேர் எனக்கு கேட்டாங்க பண்ணித்தரவான்ட்டு. சரி ஓகே, நான் இந்த தாடிலாம் எடுத்ததுக்கப்புறம் சொல்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years 2 years இதே கெட்டப்பில் இருக்கிறனால எடுத்துகிட்டு சொல்கிறேன் பண்ணலாம் அப்படின்னு. பட் இதை நான் பார்க்கும்போது இது வெரி நைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அம்மா சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்பெஷல் இடத்துல வச்சு வில் ஆல்வேஸ் சி. நிறைய பெயிண்டிங்ஸ் இது மாதிரி ரிசீவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்பா இருக்கும்போது இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும் கண்டிப்பாக. ஆமாம். ஸோ அப்பாவோட க்ளோஸ் டு ஹார்ட் பெயிண்டிங்ஸ் அது மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பெயிண்டிங்னா அப்பாவுக்கு ஜென்ரலாக அவர் இருக்கிற மாதிரி இல்லை மீட்டிங்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியாக பெயிண்டிங் வந்ததில்லை. ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஒரு ஃபோட்டோ ஒரு சின்னதாக எடிட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. அப்பா சிவன் மாதிரியும் அம்மா பார்வதி மாதிரியும் அண்ணன் விநாயகர் நான் முருகன் மாதிரி ஒரு எடிட் பண்ணி அனுப்பிச்சாங்க. அது இன்னும் அப்பாவோட ரூமில் பெட்டு பக்கத்தில் இருக்கும். ஸோ அது அவருக்கு அது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக நினைக்கிறேன். ஏன்னா அது எப்பயுமே அவர் அது அங்கேயே தான் வச்சுருப்பார். வந்து விஜய் வந்து ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் ஃபாதர்ஸ் டேக்கு அப்பாவோட நான் ஃபோட்டோ போட்டிருந்தேன், சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தேன். இந்த வருஷம் நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். பட் ஸ்டில் அவர் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே இல்லை. அந்த ரூமில் சேர் ஆடும்போது கூட அப்பா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நாங்களுமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து இது இருக்குது, மிஸ் பண்ணுறீங்களா, எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ ஒரு டவுனாக இருக்கும்போது ஒரு லோவாக இருக்கும்போது அப்பா கூட இருக்கும்போது அவர்கிட்ட ஒன்று பேசும்போது அது வேறு. அவர் இல்லாத போது அது கண்டிப்பாக மிஸ் ஆகும். அண்ட் ஹாப்பியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இது அப்பா கிட்ட தான் சொல்கிறது. ஒரு துக்கமாக இருந்தாலும் ஒரு சேடாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அப்பா கிட்ட தான் சொல்கிறதா இருந்துச்சு. இப்போ அவர் இல்லாத போது கஷ்டமாக இருக்குது. யார்கிட்ட அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவோம். பட் ஸ்டில் ஒரு ஃபாதர் ஃபிகராக ஒருத்தர் இல்லையே அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ எனக்கு ஜென்ரலாக ஒரு மூவி ஒரு ஷூட் பற்றி பேசுனா ஃபஸ்ட்டு நான் அப்பா கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் ஒப்பிச்சிடுவேன். இந்த மாதிரி இது கதை கேட்டேன், இது சொன்னாங்க, அது பண்ணாங்க, இதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா அப்படின்னாங்க. அவர் உனக்கு பிடிச்சிருந்தா நீ பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ அவர் இல்லாதது கொஞ்சம் கஷ்டம். அண்ணன் சொன்னது அதே மாதிரி தான். ஏன்னா நீங்கள் நானும் அண்ணன் எல்லோரும் தான் ஹாலில் உட்காந்துருந்தோம். ஒரு சின்ன சத்தம் கேட்டோன்னு எந்திரிச்சாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. அதுக்கப்புறம் திடீர்னு நானும் எந்திரிச்சேன் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அறியாமல். அதுக்கப்புறம் தான் உள்ளே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க ரூமு, அதனால தான் அந்த சவுண்டு. நான் சரின்ட்டு உட்காந்தோம். பட் அதான் எனக்கு இங்கே வரும்போது வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆயிருக்கும். நீங்கள் நிறையா வாட்டி பார்த்துருக்கலாம். ஸோ வீட்டில் இந்த மாதிரி இதில் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இங்கே வந்து ஐ வில் பிரேக் டவுன். அது என்ன இருந்தாலும் சரி, அது ஐம் நாட் ஏபிள் டு. அப்புறம் ரீசெண்டாக அந்த பத்மபூஷன் அவார்ட் வாங்கினதும் சரி, அது வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ விஜய் பிரபாகர் சார் பார்க்கும்போது அந்த டைமில் அவரும் அந்த இடத்துல ரொம்ப எமோஷ்னலாக இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அவரோட டெத்துக்கு அப்புறம் சில விஷயங்கள் நடக்கும்போது இது முன்னாடியே நடந்திருக்கலாமே அப்படின்னு எங்களுக்குலாம் ஒரு ஃபீல் இருந்தது. ஆக்சுவலாக கண்டிப்பாக எனக்கும் அதே ஃபீல் தான். இதை வந்து அப்பா நல்லா இருந்திருக்கும் போதே கொடுத்து அவர் கையால் வாங்கியிருந்தா அது எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். ஏன்னா நிறையா பண்ணிட்டார் மக்களுக்கு, நிறைய இந்த சொசைட்டிக்கு பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் பண்ணியிருக்காங்க. அவர் இல்லாத போது அதை எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்ணி இது இப்போ மிஸ் பண்ணுறோமேன்னு சொன்னாங்க. அதை ஒரு 5 years பிஃபோர் யோசிச்சிருந்தா அவரும் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்க மாட்டார், இவ்வளோ டென்ஷன்ல இருந்திருக்க மாட்டார். நிச்சயமா. அண்ட் நீங்க ஷேர் பண்ண வருவீங்களா? மலேசியாவுக்கு சார் நிறைய தடவை வந்திருக்காங்க. பெரிய பெரிய ஸ்டார் நைட்ஸ்லாம் வந்து நடந்ததே அவர்தான். அதுதான் ஆக்சுவலி அவர் அந்த ஸ்டார் நைட்ஸ் நடக்கும் போது நான் வந்து லைக் இன்னும் பிரைமரி ஸ்கூல் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அப்பயே தெரியும் கேப்டன் விஜயகாந்த்னா யாருன்ட்டுன்னு. அங்கே அவரோட மூவி வந்துட்டு பேக் டு பேக் ரிலீஸ் ஆகிருந்துச்சு ஒரு டைமில். ஆக்சுவலி எவ்ரி இயர் அட்லீஸ்ட் ஒரு 1-2 அந்த மாதிரி தான், அந்த 10 அந்த டைம் பீரியடில் ஆக்சுவலி.
ஸோ வி க்ரோ அப் வாட்சிங் ஹிம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் லைக் அவர் ஐ திங்க் அந்த நடிகர் சங்கம்ல ஹி வாஸ் த லீடர். அண்ட் ஆஃப்டர் ஹி என்டர் த பாலிட்டிக் எங்களுக்கு வந்து ஓகே இது வந்துட்டு ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும் அந்த என்டையர் திங்ஸ் யூனோ. ஸோ அப்போலேருந்து நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் until the moment that he going to be like the big one here, the leader here. But he is still the one for us. எங்களுக்கு வந்துட்டு he is still the one. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், I was seen in Malaysia and all that. And finally, how you connected with Malaysia? இந்த பெயிண்டிங் வந்து என் ஃப்ரெண்டு மூலயமா கனெக்ட் பண்ணி வந்தாங்க. ஸோ அப்படி தான் எங்களுக்கு இது தெரியும், இந்த மாதிரி ஒருத்தவங்க வராங்க மலேசியாவிலேருந்து வராங்கன்ட்டு. ஸோ அவர் சொன்னார் இந்த மாதிரி மலேசியாவிலேருந்து இதுக்காக வந்திருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கணுன்னு. நான் அம்மா கிட்ட பேசிட்டு சரி ஓகே நானும் அண்ணனும் யார் ஃப்ரீயாக இருந்தாலும் வந்து வில் கலெக்டட் அப்படின்னு சொல்லி தான் இதை நாங்கள் வாங்கணும். அண்ட் அம்மா சொன்ன மாதிரியே தான் என் ஃபஸ்ட்டு படம் ஷூட்டிங் மலேசியாவில் தான் இருந்துச்சு. அப்பா நிறையா வாட்டி மலேசியாவுக்கு ஷூட் போயிருக்காரு, சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ்க்கு போயிருக்காரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மலேசியாவில் இருக்காங்க. ஸோ மலேசியா மக்களும் தமிழ் மக்களும் எங்களுக்கு அங்கே ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஸோ இது கிடைக்கும் போது வெரி ஹாப்பி. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் கழகத்தின் தந்தையாக கேப்டன் அவர்களுக்கு ஒட்டுமொத்த கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் மூலமாக ஹாப்பி ஃபாதர்ஸ் டே நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி மலேசியாவிலிருந்து வந்திருக்கும் அன்பு சகோதரர் அவர் கைப்பட வரைந்த இந்த புகைப்படம் மிக மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதற்கு முதலில் அவருக்கு கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கிரியேட்டிவ் ஃபேக்ட்ரி ஃப்ரம் மலேசியா அவங்க தான் வந்து இந்த படத்தை வரைஞ்சிருக்காங்க. அந்த கிரியேட்டிவ் ஃபேக்ட்ரிக்கு எங்களுடைய கழகத்தின் சார்பாக எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த ஃபாதர்ஸ் டே நாளில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். Explore Malaysia, Kuala Lumpur and Langkawi for just 19,999. Book now with KBG Trips. We make happy holidays. Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for engineering, agri, arts and science courses. Apply online.